எங்க வீட்ல ஒரு சேவல் இருக்கு. அவனுக்கு ஒரு பேர் வாங்கலாம் அப்டின்ட்டு காலையில எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு கோழி மார்க்கெட்டுக்கு கெளம்புனேன். கெளம்பும்போது என் ஒய்ஃப் நானும் வரேன் அப்டின்னா. அவட்ட அப்பயும் சொன்னேன். நானா போனேன்னா 2டே 2 பொம்பள கோழி மட்டும் வாங்கிட்டு வருவேன். ஆனா நீ வந்தன்னா எல்லாமே வாங்குற மாரி ஆயிடும். அதனால நீ வீட்லயே இருன்னேன். அவ வந்து நான் வாய மூடிட்டே உன் கூட வருவேன். எதுவுமே கேட்க மாட்டேன். சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நான் அப்படியே வந்துடுறேன் அப்டின்னா. ஆனா அவ என்ன பண்ணான்ட்டு நான் லாஸ்ட்ல சொல்றேன். இந்த லொகேஷன் வந்து ரெடில்ஸ்ல இருக்கு. மார்னிங் 5:30லேருந்து 9, 10 மணி வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா 8:30 மணிக்கு எல்லாருமே எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. நீங்க இந்த இடத்துக்கு வரணும்னு நெனச்சீங்கன்னா, Google மேப்ல ரெடில்ஸ் ரேவதி ஸ்டோர்ன்னு போடுங்க. அதுக்கு ஆப்போசிட்ல சர்வீஸ் ரோட்ல கோழி குஞ்சு, பெரிய கோழி, வாத்து, வான்கோழி, முயல் எல்லாமே இருக்கும். இங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்டா பெரிய கோழி தான் வச்சிருக்காங்க. ஒரு 2, 3 பேரு தான் வந்து கோழி குஞ்சுங்கலாம் வச்சிருக்காங்க. ஆனா நாங்க இவர்கிட்ட தான் வாங்குனோம். ஆக்சுவலா எனக்கெல்லாம் வந்து ஒரு கோழி பெருசா வளர்ந்துச்சுன்னா தான் மேல், ஃபீமேல் அப்படின்னு பார்க்க தெரியும். இவரு வந்து குட்டிலயே எடுத்து பார்க்குறாரு. அது நான் எப்படின்னு கேட்டேன். அவரு ஏதோ சொன்னாரு. ஆனா அது எனக்கு இன்னும் விளங்க மாட்டேங்குது மண்டைக்கு. இப்ப கதைக்கு வரேன் பாருங்க. 2டே 2 பொம்பள கோழி வாங்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு, 4 வான்கோழி குஞ்சு, 5 நாட்டுக்கோழி குஞ்சு, 6 சோனாலி கோழி குஞ்சு, 2 வாத்து குஞ்சு. இவ்வளவும் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்க. நீங்க பெட் லவ்வரா இருந்தீங்கன்னா, தனியா போய் மட்டும் வாங்குங்க. உங்க ஒய்ஃபும் பெட் லவ்வரா இருந்தாங்கன்னா, அவங்கள கூட்டிட்டு போயிறவே போயிறாதீங்க. 1 வாங்க போயிட்டு 20 வாங்கிட்டு வந்துட்டோம் பாருங்க.